வாகை தமிழ் சுடர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இறுதி நேரத்தில் எழுத்துப் பிழைகளை எப்படி குறைத்து கொள்ளலாம் என்பது பற்றிய பதிவு தான் இது. எனக்கு தமிழே வரமாட்டேங்குது, எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் எழுத்துப் பிழைகள் அதிகமாக வருது, ஒற்று பிழைகள் வருது, எப்படி அதை சரி செய்கிறதுனே தெரியலன்னு நிறைய மாணவர்கள் புலம்புறதை பார்த்துருக்கேன். அவங்களுக்கான பதிவு தான் இது. செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்க படிக்க எழுதி பார்க்க பார்க்க தான் நமக்கு பிழைகள் குறையும். ஆனால் இப்போது எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நம்மளால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால ஒரு சில விதிகள் மட்டும் நாம் நினைவில் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப எளிமையாக நம்மளால் எழுத்து பிழைகளை ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும். என்னென்ன அதற்கான டிப்ஸ் அப்படிங்கிறத இந்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். ரொம்பலாம் நீங்கள் சிரமப்பட தேவை கிடையாது. ஒரு 6-7 விதிகளை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், தவறு சரி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தவறு அப்படின்றதுக்கு கீழே இயற்கை, முயற்சி, செயற்கை அப்படின்னு அந்த மெய் எழுத்துகள் மட்டும் சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வல்லின இற்று எங்கெல்லாம் வருதோ அதற்கு பக்கத்தில் எப்போதுமே எங்கேயுமே எந்த மெய் எழுத்தும் மிகுவது கிடையாது. இயற்கை அப்படின்னு நாம் எழுதக்கூடாது, இயற்கை அப்படின்னு தான் எழுதணும். முயற்சி அப்படின்னு நாம் இச்சு போட்டு எழுதக்கூடாது, முயற்சி அப்படி தான் எழுதணும். செயற்கை அப்படின்னு இக்கு போட்டு எழுதக்கூடாது, செயற்கை அப்படின்னு தான் நாம் எழுதணும். இப்படி நீங்கள் எழுதக்கூடிய சொற்களில் இயற்கை, செயற்கை, முயற்சி, பயிற்சி இது மாதிரி வல்லின மெய் எழுத்து இற்று இடம்பெறுகிறது அப்படின்னா அந்த வல்லின எழுத்து பக்கத்தில் எந்த மெய் எழுத்தும் வருவது கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எழுதக்கூடிய தொடர்களில் 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும்படியான தொடர்களை அமைச்சு எழுதுவோம். 2ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது ஐ. இந்த ஐ உருபு எங்கெல்லாம் வெளிப்படையாக வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வல்லினம் மிகணும். இப்போ உதாரணத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவனை கண்டேன், இவனை கண்டேன், தண்ணீரை குடித்தான், பாலை பருகினான், பாடலை பாடினான், பழத்தை பறித்தான், வீட்டை கட்டினான், புத்தகத்தை தந்தான். இப்படி இந்த தொடர்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருது. இப்படி ஐ உருபு வெளிப்படையாக வரும்போது நிலைமொழிக்கு இறுதியில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். இது ஒன்று நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததாக 4ஆம் வேற்றுமை தொடர்கள்லையும் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை தொடர் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. 4ஆம் வேற்றுமை உருபு கு. இந்த கு உருபு எங்கெல்லாம் வெளிப்படையாக வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகணும். முருகனுக்கு கொடு, எனக்கு கொடு, தம்பிக்கு கொடு, அவனுக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு அப்படின்னு இந்த கு என்ற 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகணும். அப்புறமா பார்த்திங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்களை கொண்டு எந்த சொற்களுமே முடிகிறது கிடையாது. அவர் அப்படின்னு அந்த சின்ன இருன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதாவது இடையின இர் அப்படி தான் கடைசியில் வருமே ஒழிய அவர் அப்படின்னு வல்லின மெய் எழுத்தான அந்த இரு ஒரு சொல்லுக்கு கடைசியில் வருவது கிடையாது. அடுத்தபடியாக நீங்கள் கொடுத்துருக்கிற சொற்களை கவனித்து பாருங்கள். பூண்டு, தண்டு, கண்டு, குண்டு, உண்டு, கண்டான், உண்டான் இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டகரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நகரம், டகரம் அப்படின்னா டா என்ற எழுத்து. இந்த சொற்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் டா வரிசையில் முடியுது. டூ, பூண்டு, தண்டு, கண்டு அப்படின்னு. இந்த மாதிரி டகரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நகரம், நகரம் என்றால் ந என்ற எழுத்து. அதாவது நீங்கள் உங்களுடைய பேச்சு வழக்கில் 3 சுழி நகரம், 2 சுழி ந அப்படின்லாம் சொல்லுவீங்க. இந்த நகரம் 3 சுழி நாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்லில் கடைசியில் டகரம் வந்தது அப்படின்னா அதற்கு முன்னாடி வரக்கூடிய நகரம் 3 சுழி நகரமாக மட்டும்தான் இருக்கும். அதே போல் கன்று, அன்று, இன்று, சென்று, மன்றம்,
குன்றம். இந்த வல்லின ரகரம் எங்கெல்லாம் வருதோ அந்த ரகரத்துக்கு முன்னாடி நகரம் வரவேண்டியது இருந்ததுன்னா அந்த நகரம் கண்டிப்பாக 2 சுழி நகரமாக மட்டும்தான் இருக்கும். அதாவது ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். கன்று, அந்த இடத்துல போய் நம்ம கன்றுன்னு 3 சுழின்னு போடக்கூடாது. கன்று என்பது பசுவினுடைய கன்றை குறிக்கிறது. அன்று, இன்று, சென்று, இந்த மாதிரி வல்லின ரகரம் முன்னாடி வரக்கூடிய நகரம் 2 சுழி இன்னாக மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கள் அப்படின்ற பன்மை விகுதி எங்கெல்லாம் வருதோ அந்த பன்மை விகுதிக்கு முன்னாடி பெரும்பாலும் வல்லினம் மிகுவது கிடையாது. அப்போது 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரக்கூடிய தொடர்களில் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வரக்கூடிய தொடர்களில் வல்லினம் மிகும். கள் என்னும் பன்மை விகுதி வரக்கூடிய இடங்களில் வல்லினம் பெரும்பாலும் மிகாது. வாழ்த்துகள், பாராட்டுகள் என்றே தான் எழுத வேண்டும். இதுபோல் ஓரிரண்டு விதிகளை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இறுதி நேரத்தில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த குறிப்புகளை நினைவில் வச்சுக்கிட்டு தேர்வு எழுதும்போது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஓரளவு எழுத்து பிழைகள் நிச்சயமாக குறையும். தேர்வில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாகை தமிழ் சுடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.